இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் அம்மனின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை அனைத்தும் நிச்சயம் நிறைவேறப் போகுது. அதனால தான் இந்த ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்களுக்கு தென்பட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து பிரச்சனையாக இருக்குதா? அவங்க உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மண்ணே பார்த்தீங்கன்னா பிரசாதமாக தரக்கூடிய ஒரு ஆலயம் இங்கு அமைந்திருக்கு. இந்த ஆலயத்தில் அம்மன் பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா கந்திஷ்டி நீக்கக்கூடிய சிறப்பான பரிகார தலமாகவும் இருக்குது. திருமண தடையை நீக்கி தரக்கூடிய அம்பாளாகவும் இருக்கிறார். மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா மிளகு சுற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கந்திஷ்டி நீங்கி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மாறுங்க. சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கக்கூடிய பண்ணாரி அம்மன் திருக்கோவில் பற்றியோ இந்த கோவிலில் அம்மன் பார்த்தீங்கன்னா எழுந்தருளிய வரலாறு என்னன்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மேலும் அம்மனை பற்றிய முழு தகவலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு கோவில் பார்த்தீங்கன்னா அதிசக்தி வாய்ந்த கோவிலுங்க. இங்கு மூலவராக மாரியம்மனும் தலை விருட்சமாக வேங்கை மரம் இருக்குது. மேலும் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஈரோடில் அமைஞ்சிருக்குங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மன்னார்காடுன்னு பகுதியில் மக்கள் அனைவருமே விவசாயம் செய்து வாழ்ந்து வந்திருக்காங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய விளைவித்த பொருட்களை ஊர் ஊராக சென்று விற்று வாழ்ந்தாங்களாம். அப்படி ஒரு முறை விவசாய பொருட்களை விற்க கிளம்பிய மக்களுக்கு வழிகாட்ட அந்த ஊர் தலைவன் பார்த்தீங்கன்னா இல்லைங்க. அப்போது அந்த ஊர் மக்கள் தங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய அம்மனை வேண்டி எங்களுக்கு வழிகாட்ட யாரும் இல்லை, நீ தான் எங்களுக்கு வழிகாட்ட வேணும்னு வேண்டினாங்க. அப்போது அங்கு ஒலித்த குரல், கவலைப்படாதீங்க, நீங்கள் செல்ல வேண்டிய இடத்துக்கு நான் வழிகாட்டுறேன்னு சொல்லி வழிகாட்டுச்சான். பிறகு அம்மனுடைய குரல் ஒலித்ததுங்க. இப்படி அம்மனை பின்பற்றி தங்களுடைய விவசாய பொருட்களோடு கிளம்பிட்டாங்க மக்களுமே. அப்படி அவங்க செல்லும் வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு வனப்பகுதி கடக்கின்றன. அப்போது அங்கே ஒரு வேங்கை மரத்தை பார்க்குறாங்க. அந்த வேங்கை மர நிழல்ல சிறிது நேரம் ஓய்வு எடுக்கிறாங்க. அப்போது அம்மனுக்கு அந்த வேங்கை மரத்தின் அடியில் அமர்ந்துட்டான். அப்போது தனது வேலையை முடித்து கொண்டு வந்த ஊர் தலைவனுமே பார்த்திங்கன்னா அந்த மக்களுக்கு வழிகாட்ட வந்திருக்கான். இப்போது மேற்கொண்டு செல்லலாமான்னு அம்மனிடம் உத்தரவு கேட்க அம்மனோ பார்த்தினா இனி உங்களை வழி நடத்த உங்கள் ஊர் தலைவன் வந்தாச்சு, நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வைத்தான். அப்படியே இந்த அடர்ந்த வனப்பகுதியில் குடியிருக்கிறா இந்த அம்மனும். சுமார் பார்த்தீங்கன்னா 300 வருடத்துக்கு முன்னாடி சத்தியமங்கல வனப்பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்ப்பதற்கே அச்சமாக இருக்குமா. புலிகள், சிறுத்தைகள்னு விலங்குகள் அதிக வாழக்கூடிய வனமாக இருந்திருக்கு. ஆனால் அந்த பகுதியில் இருந்த மக்கள் பலருமே எந்தவித அச்சமும் இல்லாமல் அந்த காட்டில் பட்டிகள் அமைச்சு தங்களுடைய ஆடு மாடுகளை மேய்ப்பதே வழக்கமாக இருந்திருக்கு. இருக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருந்த ஒரு காரம் பசு பின்தொடர்ந்து சென்று பால் கறக்க விடாமலும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கன்றுக்கு தராமலும் ரொம்ப அடாவடியாக இருந்திருக்கு. இந்த நிலை பல நாள்களை தொடர்ந்து ஒரு நாள் அந்த பசுவை பின்தொடர்ந்து சென்ற அந்த போக்கை கவனித்தான் மேய்ச்சல்காரனான சிறுவன். பட்டியலில் இருந்து தன்னந்தனியாக வெளியேறி சென்ற காரம்பசு சற்று தொலைவில் இருந்த வேங்கை மரத்துக்கு அருகில் சென்று அந்த மரத்தை சுற்றி காணாங்க புற்கால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் காரம்பசு பால் சிரித்தது. இந்த அற்புதத்தை கண்ட சிறுவன் ஓடோடி வந்து ஊர் மக்களிடம் நடந்ததை சொன்னான். ஊர் கூடி வந்து அந்த இடத்தை வேடிக்கை பார்த்துச்சு. பின்னர் ஒரு சிலர் சேர்ந்து அந்த இடம் முழுவதுமே சுத்தம் செய்து பார்த்தாங்க. அங்கே ஒரு சிறிய புற்று, அதன் அருகில் ஒரு பார்த்தீங்கன்னா சுயம்பு திருவுருவமும் காட்சி தந்தது. அதை கண்டு ஆச்சரியம் அடைந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போது அந்த இடத்துல குழுமியிருந்த கூட்டத்தில் ஒருவருக்கு அருள் வந்து, மலையாள தேசத்திலிருந்து மைசூர் பட்டணத்துக்கு பொதி மாடுகளை ஓட்டி சென்ற மக்களுக்கு வழித்துணையாக நான் வந்தேன். எழில் கொஞ்சம் இந்த வனப்பகுதி எனக்கு பிடிக்கவே இங்கிருந்து செல்ல மனமில்லாமல் இங்கேயே தங்கிட்டேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு கோவில் கட்டி நீங்கள் வழிபட்டா பண்ணாரி தாயாக நான் உங்களை பாதுகாப்பேன்னு சொல்லி அருள்வாக்கு கிடைச்சிச்சு.
ஊர் மக்கள் சிலித்து போனாங்க. உடனடியாக இந்த இடத்திலேயே காணாங்க பொருட்களை கொண்டு மேய்ந்து குடிலொன்று அமைத்து அதில் அம்மனை பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னையினுடைய சத்தியார்த்தம் திக்கெட்டும் பரவிச்சு. இதனால் பிற்காலத்தில் ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து பார்த்திங்கன்னா அன்னை விமானத்தோடு கூடிய கோயிலை எழுப்ப இன்னைக்கு அர்த்த மண்டபம், மகா மண்டபம், சோபன மண்டபம்னு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க இந்த பண்ணாரி அம்மனுடைய ஆலயம். மேலும் அம்மன் சுயம்புவாக தோன்றிய இந்த கோவிலில் தெற்கு பார்த்து இருப்பது இன்னுமே சிறப்புங்க. இங்கு அம்மன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். விபூதி கிடையாது, புற்றுமந்தான் விபூதி பிரசாதமாக தரப்படுது. மேலும் இங்கு தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் இதுவும் ஒன்று. பண்ணாரி அம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையின் இயற்கை கொஞ்சம் கூடிய சூழல் அமைந்திருக்கு. இது தமிழகம் மற்றும் கர்நாடக எல்லையில் இருக்கக்கூடிய வனப்பகுதியாக இருப்பதால் இரு மாநிலங்களையும் சேர்ந்த மக்களும் பிரியமான தெய்வமாக வழிபடுறாங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் காடுகளுக்கு போய் மரம் வெட்டி கருப்பு வெட்டுதல்னு சொல்லுவாங்க. இதை கொண்டு மலை போல குவித்து அவற்றை எரித்து 8 அடி நீளம் கொண்ட அக்னி குண்டமாக்கி விடுவாங்க. முதல்ல தலைமை பூசாரி இறங்கி நடந்து செல்வார். பின்னாடி லட்சக்கணக்கான பக்தர் அக்னி குண்டம் இறங்குவாங்க. காலை 4 மணி முதல் மாலை வரை பக்தர்கள் தொடர்ந்து இங்கு அக்னிகுண்ட திருவிழா நடத்தப்படுதுங்க. மேலும் இங்கு கடைசியாக ஆடு மாடு போன்ற கால்நடைகளையும் பக்தர்கள் குண்டம் இறங்கி நடக்க வைப்பாங்க. இந்த கோவிலில் குண்டம் திருவிழா தமிழ்நாட்டில் ரொம்பவே பிரசித்தி பெற்றதுங்க. இரு மாநிலத்தளவிலும் ரொம்ப புகழ்பெற்ற தலமாக இருக்குது. மேலும் இங்கு பண்ணாரியம்மன் திருக்கோயிலில் அழகிய பார்த்தீங்கன்னா கோபுரத்தோடு அர்த்த மண்டபம், மகா மண்டபம், சோபன மண்டபம்னு தூண்களில் அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளும் நிறைந்திருக்கு. சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா வனப்பகுதி, சுற்றி திரியும் சிறிய வகை உயிரினங்கள், அரணக மலை, அரண்மனை போல கோவில் இருப்படின்னு வனம் ஆளக்கூடிய தேவதையாக இந்த பண்ணாரி மாரியம்மன் கோவில் இருக்குதுங்க. அந்த காலத்தில் சலவை தொழில் செய்யக்கூடிய தம்பதி தங்களுடைய சலவை துணி துவைப்பதற்காக ஒரு பெரிய மலை கீழே அமைத்து இருந்த ஆற்றுக்கு அவற்றை எடுத்து சென்றாங்க. அப்போது அந்த பெண் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்திருக்கான். பெண் சலவை துணி துவைக்கும் வேலையில கடுமையான மழை பெய்து கொண்டு இருந்திருக்கு. அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டுச்சு. பின் அந்த கணவனும் தன் சலவைக்கு கொண்டு வந்த சேலைகளை கொண்டு நால்புறமும் கட்டி தன் மனைவிக்கு தானே பிரசவம் பார்த்தான். 2 பெண் குழந்தைகள் பிறந்ததாக புராண வரலாறு செவிவழி வரலாறும் சொல்லுதுங்க. பின்னர் ஒரு குழந்தை அவர் தூக்கியதாகவும் மற்றொன்று குழந்தை இருவராலும் தூக்க முடியல. பின் அவங்க அந்த குழந்தைய அருகில் இருந்த தாலியில வச்சுட்டு மூவரும் சென்று நடந்ததை ஊர் தலைவரிடம் முறையிட்டாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை இருக்குமிடம் சென்று அந்த குழந்தையை தூக்க முடியல. பின் இரும்பு கடப்பாரை கொண்டு அந்த தாலியை தூக்க முற்பட்டாங்க. அப்போது அந்த குழந்தையின் வலது மார்பில் கடப்பாறை பட்டு ரத்தம் கசிந்திருக்கு. அதை இன்றளவும் நீங்கள் பூஜையின் முள்ளி பக்கம் கவனித்தா அம்மனின் வலது மார்பில் சிறு காயங்கள் தென்படும். அந்த தாலியின் உள்ளே இருந்த குழந்தை காலையில் சென்று பார்க்கும்போது பெண் குழந்தை வடிவமாகவே அம்மனாக எழுந்தருளி இருந்திருக்கு. மேலும் இந்த அம்மனின் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மனே கனவுல தனக்கு திருவிழா நடத்த வேண்டும்னு கூறியதாக சொல்லப்படுது. பின் ஊர் திருவிழா அன்று அனைவரும் கொங்கு பகுதி வழக்கம்படி பச்சை மாவு எடுத்து வடக்கு திசையில் சென்றாங்க. அப்போது அந்த சலவை தொழிலாளி பெண்ணும் தனது குடும்ப வறுமை காரணமாக பச்சை மாவு புளியங்கொட்டையை கொண்டு இடித்து மாவு செய்து தெற்கு நோக்கி கொண்டு சென்றிருந்தாள். அந்த புளியமாவுக்காக அம்மனே வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி திரும்பி காட்சியளித்ததாகவும் அது இன்றளவு அம்மனின் அமைப்பு அப்படியே உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பண்ணாரியம்மன் கோவிலுடைய சிறப்பு என்ன, மேலும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்மனை வழிபட்டா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கணும் பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் விலகிடுங்க, உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக விலகும். மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா இங்கு கொடுக்கக்கூடிய புற்றுமண் பிரசாதத்தை உண்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா விரைவில் குழந்தை பாக்கியம் உண்டாவதாக சொல்கிறாங்க. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. வாய்ப்பு கிடைச்சா தவறாமல் இந்த அம்மனின் ஆலயத்துக்கு சென்று அம்மனுடைய அருள் பெற்றுவாங்க.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்கள்.